வணக்கம். என் பெயர் கீதாஞ்சலி. எனக்கு 28 வயதுதான். ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கின்றேன். அங்கு எல்லோருமே முழுக்க முழுக்க என்னை நேசிக்கும் முறையில் நான் நடக்கின்றேன். அனைவரிடமும் அன்பாக பேசுவதும், நட்பாக பழகுவதும், நம்பிக்கையுடன் பழகுவதும், இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கதையை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். என்னிடம் பேசினால் அனைவருமே துன்பங்களை மறைந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக என்னிடம் சொல்வார்கள். அனைத்தையும் கேட்டபோது எனக்கு சந்தோஷம் வரும். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள். அனைவரிடமும் அனுசரிக்கவும் அன்பாக பழகவும் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டேன். இது எங்கள் அப்பாவிடம்தான் நான் கற்றுக்கொண்டது. என் வாழ்க்கையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் சென்று கொண்டிருந்தது. என் கணவர் நகரத்தில் வேலை பார்க்கின்றாள். வாரத்தில் 2-3 நாட்கள் மட்டும்தான் வீட்டுக்கு வர முடியும். வீட்டையும் நான் தான் பார்த்து கொள்கிறேன். மாமனார் மாமியாரை நான் தான் கவனித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தேவைகள் அனைத்தையுமே நான் தான் செய்ய வேண்டும். அவர்களை அன்பாக பார்த்து கொள்வதும் என் கணவர் இல்லாத இந்த குடும்பத்தை நான் தான் வழிநடத்தி செல்கின்றேன். ஒரு மகளாகத்தான். கிராமத்தில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் என்னை மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்வார்கள். நீளமான முடி இடுப்பு வரை அலைந்தாடும். வேலை செய்யும் போது புடவை காற்றில் கொஞ்சம் மேலே சென்றுவிடும். இடுப்பின் மென்மையான ஒலி தெரிந்துவிடும். கிராமத்தினர் என்னை அண்ணி அக்கா என்றுதான் அழைப்பார்கள். நான் சிரித்தபடிதான் பேசுவேன். வாழ்க்கையும் அமைதியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் அன்றொரு நாள் திடீரென்று எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒன்று நடந்தது. எங்கள் கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை. இது சாதாரணமானதுதான். போர்வெல் அடிக்கடி பழுதாகிவிடும். அன்றொரு நாள் காலையில் எழுந்தேன். குழாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட வரவில்லை. மாமனார் சொன்னார், மகளே, பிளம்பரை அலை. ராமு பிளம்பரில் என்னை முயற்சித்தேன். அவர் அனைத்து கிராமத்திற்கும் நல்ல வேலை செய்கின்றார். அவரின் வருமானமும் குறைவாக கொடுக்கலாம். அவன் வேலை செய்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ராமுவின் ஃபோன் ஆப் ஆன் செய்தேன். நான் பேசினேன். ஆனால் அவருக்கு வேலை வெளியே இருக்கின்றார் என்று என்னால் வர முடியாது அண்ணி, மன்னித்து விடுங்கள் என்றார். எங்களுக்கு வீட்டில் எப்படியும் தண்ணீர் வேண்டும். தண்ணியை வைத்துதான் நாங்கள் அனைத்து வேலைகளையும் நாங்கள் பார்க்க முடியும். என்ன செய்வது என்று யோசித்து கொண்ட போது பிறகு நினைவு வந்தது. ஒரு புதிய பிளம்பர் வந்திருக்கின்றார். பெயர் விக்கி. வேலை வேகமாக செய்வார்கள் என்று சொன்னார்கள். மாமனார் சொன்னதும் அவனை அழைத்து நான் ஃபோன் செய்தேன். அவன் சொன்னான். எங்கள் வீட்டு விலாசத்தையும் அனைத்தையுமே அவனுக்கு நான் பதிவு செய்தேன். அவன் என்னிடம் பேச ஆரம்பித்தான். அண்ணி, நான் உடனே வருகின்றேன். தண்ணி பிரச்சனை தானே, பார்த்து கொள்ளலாம் என்றான். அவன் குரலில் ஒரு வித்தியாசமாக இனிமை இருந்தது. சிறிது நேரத்தில் அவன் வந்தான். கையில் டோர் பாக்ஸ்களும், முகத்தில் லேசான சிரிப்பும். வணக்கம் அண்ணி. அண்ணன் எப்படி இருக்கின்றார்? எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். என்னை தான் உங்களுக்கு தெரியாது என்றான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். நான் விக்கியை உள்ளே அழைத்து வந்தேன். வந்து போர்வேல் அருகில் வேலையை ஆரம்பித்தான். நான் அருகே நின்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தேன். அவன் குளிந்து வேலை செய்யும் போது சட்டை கொஞ்சம் மேலே சென்றது. முதுகின் தசை தெளிவாகவே தெரிந்தது. இவன் பலமாக இருக்கிறான் என்று நான் நினைத்தேன். அவன் தோற்றத்தில் நல்ல ஆண்மகன், அழகாக இருப்பான். எந்த பெண்களுக்கும் அவனை பார்த்தால் உடனேயே பிடித்துவிடும். அந்த அளவிற்கு அவன் அழகாக தோற்றத்தை உடையவன். ஆனால் நான் அமைதியாகவே இருந்தேன். வேலை முடித்ததும் தண்ணீர் வர ஆரம்பித்தது. நன்றி சொல்லி பணத்தை கொடுத்தேன். மீண்டும் பிரச்சனை என்றால் நினைவு வையுங்கள் என்றான். நான் வந்து வேலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். போகும்போது சின்ன புன்னகை. அதன் பிறகு சில நாட்கள் சாதாரணமாகவே சென்றது. அன்றொரு இரவும் மீண்டும் போர்வேல் பழுதானது. நான் மீண்டும் விக்கிக்கு ஃபோன் செய்தேன். அவன் சீக்கிரமாகவே வந்தான். இந்த முறை இன்னும் தைரியமாக இருந்தான். முகத்தில் தெளிவாக அவன் முகம் தெளிவுபட்டது. கொஞ்சம் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அண்ணி, பம்பு பழையது போல பாகங்கள் மாற்ற வேண்டும். நானும் சம்மதித்தேன். வேலை செய்யும்போது நான் டீ கொண்டு வந்தேன். டீ குடித்தபடி அவன் சொன்னான். அண்ணி, உங்கள் டீ ரொம்ப இனிப்பு. உங்களைப் போலவே இருக்கின்றது. எனக்கு அவன் சொன்னது உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருந்தாலும் நான் சிரித்தேன். ஆனால் அவன் கண்களில் ஒரு வித்தியாசமாக ஒளி இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு நான் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையாக இருந்தேன். அவன் பேச்சு மனதில் முள் போல் குத்தியது. சில நேரம் நண்பனைப் போல, சில நேரம் வேறு விதமாக தோன்றியது. ஆனால் அவன் தப்பான பார்வையாக இருந்தாலும் நான் அண்ணன் தம்பியுடன் வளர்ந்தவள். ஒரு பெரிய குடும்பத்தில் எளிமையாகத்தான் நான் வளர்ந்தவள்.
அனைவரிடமும் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என் மனதுக்குள் அந்த நேரம் தோன்றியது. பின் அன்றொரு நாள் மாமனார் சொன்னார், பார்த்தது மேல் சுற்றி வேலை செய்யவில்லை. மீண்டும் விக்கியை அழைத்து அவனிடம் அந்த வேலையை சொல் என்றார். என் மனதில் பல போராட்டங்கள். ஆனால் நான் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. என் தனிமை, என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நான் தைரியமாக ஒரு பெண்ணாக நானும் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன். யார் என்ன சொன்னாலும் இது நம் குடும்பம். இதில் ஏற்படுகின்ற அசிங்கம், அவமானம் அனைத்தும் நம் குடும்பத்தை தான் சேர்ந்தது. அதனால் இந்த இடத்தில், சூழ்நிலையில் எந்த துன்பங்களும் எந்த குடும்பத்திற்கும் இந்த அசிங்கம் வந்துவிடக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் மாமனார் பிடிவாதமாக அவனை வேலைக்கு அழைத்தார். அவன் உடனே வந்தான். அவன் பார்த்தது மேல் வேலை செய்தான். அண்ணி, உள்ளே வாங்க, இங்கு சிக்கியிருக்கின்றது, கொஞ்சம் பிடியுங்கள் என்றான். நான் தயங்கினேன். பயப்படாதீர்கள், பிடிக்க மட்டும்தான் என்று சொன்னான். நான் உள்ளே சென்றேன். சிறிய பாத்ரூம் தான் அது. அவன் என் கைகளை பிடித்து ஒயரை பக்கம் எடுத்தான். விரல்கள் சூடாக இருந்தது. சுவிட்ச் சரியாக வேலை செய்தது. பார்த்தீங்களா, கொஞ்சம் டஸ்ட் இருந்தால் போதும் என்றான். மீண்டும் இரட்டை அர்த்தம் அவன் பேசினான். நான் வெட்கத்துடன் வெளியே வந்தேன். வேலையை முடித்து போகும்போது சீடிஸ்கள் செய்தாலும் நான் சொல்லிவிடுவேன், உங்களுக்காக எதுவும் என்றான். அவன் உண்மையில் வேறு அர்த்தத்தில் பேசுவது போல் இருந்தது. அந்த இரவு நான் யோசித்து கொண்டிருந்தேன். பயமும் ஒரு வித்தியாசமான பரபரப்பும் இருந்தது. சில நாட்கள் கழித்து நான் வீட்டில் ஒருத்தியாக இருந்தபோது அவன் திடீரென்று வந்தான். அண்ணி, டேஸ் கவர் பழையது போல புதியதாக கொண்டு வந்தேன். நான் யோசித்த பின்பு சம்மதித்தேன். அவன் மேலை மாடியில் சரி செய்தான். வேலை செய்யும்போது, அண்ணி, உங்கள் கண்கள் ரொம்ப அழகாக இருக்கு, ஒரு கதை சொல்வது மாதிரி என்றான். நான் அமைதியாகத்தான் இருந்தேன். பின்பு சில நாட்கள் கழித்து கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா ஒன்று. என் கணவருக்கு விடுமுறை கிடைக்கவில்லை. அவ்வப்போது என்னிடம் பேசும்போது நானும் திருவிழாவை பற்றி, கிராமத்தை பற்றி பேசினேன். என்னால் வர முடியாது, நீ அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கொள், நீ அங்கே இருக்கின்றாய், உன் நினைவோடு நான் இங்கு இருக்கிறேன் என்றார். அன்று அன்பாக பேசிவிட்டு தொலைபேசியை அணைத்து வைத்தார். அன்று கிராமத்தில் திருவிழா கோலாகலமாக நடந்தது. வான வேடிக்கை, பட்டாசு, பாடல் என்று வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக தான் இருந்தார்கள். வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த கிராமத்து விழா. விக்கி, அவன் என்னை தனியாக அழைத்தான். எனக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. விக்கி என்னை விட 2 வயது சிறியவன்தான். அவன் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அவனுக்கு நான் நல்லதாக பதில் சொல்ல வேண்டும் என்ற முடிவு. அவன் என்ன சொல்லப் போகிறான் என்ற பயம் உள்ளுக்குள் இருந்தது. அது என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்கும் என்ற பயம். அண்ணி, நான் உங்களை விரும்புகின்றேன், நீங்கள் திருமணமானவர் என்று தெரியும், ஆனால் மனம் கேட்கவில்லை என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். விக்கி, நான் உன் அண்ணி என்றேன். நான் சொன்னேன், எனக்கு குடும்பம் இருக்கின்றது, எனக்கு கணவர் இருக்கின்றார், என் கணவர் அன்பாக இருக்கின்றார், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கின்றது. குடும்பத்துக்கு இது அசிங்கம். இது உன் வயதுக்கு வருகின்ற காதல்தான், ஆனால் உடல் மட்டும்தான், உள்ளத்தால் இல்லை. உனக்கென்று ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது, உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்கொள் என்றேன். அவன் தன் அறிவுரைகளை சற்று நேரம் நன்றாக யோசித்தவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். நான் தவறு செய்ய மாட்டேன், நீங்கள் பேசுவது நல்லாதான் இருக்கு. நானும் அங்கிருந்து விலகிவிட்டேன். மறுநாள் அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். நான் ஒரு பெரிய வரம்பு கடக்க மாட்டேன். நீங்கள் ஒருபோதும் தனிமையில் உணர்ந்தால் நான் நண்பனாக இருக்கின்றேன். இதை கேட்டதும் நான் மகிழ்ச்சி. போக போக அவனின் வருகையும் குறைந்தது. சில மாதங்களில் என் கணவர் மாற்றப்பட்டு கிராமத்துக்கு வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. கிராமத்திற்கு வந்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றொரு நாள் விக்கி வந்து, அண்ணி, நான் இப்பொழுது எனக்கு இங்கு வர தேவையில்லை. நான் நகரத்தில் சொந்த பிளம்பர் தொழில் ஆரம்பிக்கின்றேன். நீங்கள் என்னை நல்ல மனிதனாக மாற்றினீர்கள், நன்றி என்றான். நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் ஒருபோதும் தவறு நடக்க விடவில்லை, நீங்கள்தான் என்னை மனிதனாக்கினீர்கள், அவன் சொன்னான். ஆரம்பத்தில் அவன் தவறாகத்தான் தோன்றியது. ஆனால் உண்மையில் அவன் தனிமையில் இருந்தவன். அவனுக்கு அம்மா அப்பா இல்லை, சித்தியின் வளர்ப்பில்தான் வளர்ந்தவன். அதை நன்றாக நான் புரிந்து கொண்டேன். உணர்ச்சியில் ஓடியவன், ஆனால் ஒருபோதும் வரம்பு கடக்கவில்லை. இன்று அவன் நகரத்தில் நன்றாகத்தான் இருக்கின்றான். நானும் அவனுக்காக மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றேன். வாழ்க்கையும் இப்படி திருப்பம் கொடுக்கும். ஒரு சில நேரம் அபாயம் போல் தோன்றும்.
தோன்றும் விஷயங்கள் ஒரு பாடமாக மாறிவிடும். நான் இன்னும் அண்ணி அக்காதான், ஆனால் கொஞ்சம் புத்திசாலியாகிவிட்டேன். இப்பொழுது வீட்டில் எல்லாம் சரியாகத்தான் செல்கின்றது. தண்ணீரும் மனமும் போல. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.